அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல ஒவ்வொரு விதமான சுவையில இருக்கக்கூடிய 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும். அந்த மாதிரி டைமிங்ல வீட்லயே நல்லா மொறுன்னு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இதுல நான் வேர்க்கடலைய பொடி பண்ணி தட்டை செய்யறது, கோதுமை மாவை வச்சு மைசூர் போண்டா செய்யறது, பஜ்ஜி மிளகாயில ஆனியன் ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுறது, ஈஸியான மொறுன்னு வெங்காய பக்கோடா எல்லாமே உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் மசாலா ஸ்டஃப் பண்ணி மிளகா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஆட்களுக்கு ஏத்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கங்க. நான் 6ல இருந்து 7 பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிறேன். இத நடுவுல கத்தியால பொறுமையா கீறிக்கங்க. நடுவுல இந்த மாதிரி கீறிட்டு அதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க காரமா தான் செய்ய போறோம். அதனால இந்த விதையெல்லாம் காரமா இருக்கும். அதனால இந்த விதையை மட்டும் நீக்கிக்கங்க. எல்லா மிளகாயுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து நம்ம காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட போறோம். அதுக்காக மிளகாய்க்கு நடுவுல நம்ம புளிப்பா இருக்கணும்ன்றதுக்காக புளி பேஸ்ட் நம்ம தடவிக்க போறோம். நல்லா கிட்டியா ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அது மிளகாய்க்கு இடையில இந்த மாதிரி தடவிக்கங்க. இந்த பேஸ்டுக்கு பதிலா நீங்க டொமேட்டோ கெட்சப் கூட மிளகாய்க்கு இடையில தடவிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க மிளகாய்க்கு இடையில தடவிக்கங்க. அடுத்து ஒரு பவுல்ல பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்க போறோம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. இதுலயே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இப்ப மசாலால 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. இதுல முக்கியமா ஆப்ப சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் சோடா இருக்குல்ல அதையும் எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கங்க. இது எல்லா மசாலாவையும் நீங்க அந்த மாவோடையே சேர்த்துக்கங்க. கடலை மாவு, அரிசி மாவு, இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கங்க. இத கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் மாவுலாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா இத திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். மொத்தமா தண்ணி ஊத்திடாம நல்லா திக்கா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி இதை தனியா வச்சிடுங்க. அடுத்து வேற ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதுல 1 கப் அளவுக்கு, அதாவது 2ல இருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி அதை சேர்த்துக்கங்க. கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலை அது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு கைப்பொடி நிறைய சேர்த்துக்கங்க. இதுல மசாலா சேர்க்கறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்சூர் பவுடர், இது மாங்காய் பவுடரு, கடைகள்லயே ஆம்சூர் பவுடர் கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியா உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம பஜ்ஜிக்கே ஏற்கனவே பஜ்ஜி மாவுலேயே உப்பு சேர்த்திருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம மசாலாலாம் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு அதையும் தனியா எடுத்து லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியா வச்சிடுங்க. அடுத்து கடாயில எண்ணெய மிதமான சுட்லயே காய வச்சுக்கங்க. மிளகாய பஜ்ஜி மாவுல போட்டு நல்லா புரட்டிக்கங்க. பஜ்ஜி மாவுல நல்லா மிளகாயோட சேர்ந்து வர மாதிரி நல்லா மாவு மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிதமான சூட்லயே எண்ணெயை காய வச்சுக்கங்க. காய வச்சு இதுல நம்ம 2-3 பஜ்ஜிஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதுல பேக்கிங் சோடா போட்டாதான் பஜ்ஜி நல்லா மொறுன்னு வரும். அதனால மறக்காம பேக்கிங் சோடா போட்டுக்கங்க. இது நார்மலா நம்ம கடைகள்லயே பஜ்ஜி மாவு இருக்கும்ல அதை போட்டு செய்யறதை விட இந்த அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் நம்ம வீட்லயே போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம வேற மசாலா எல்லாம் நம்ம அதுக்கேத்த மாதிரி போடுவோம்.
இப்ப ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறம் ஆகுற வரை மிளகாயை நல்லா வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கும் போது தான் இந்த மாதிரி வரும். எல்லா பஜ்ஜியுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த பஜ்ஜிக்கு இடையில நாம முன்னாடியே கீறி வச்சிருந்தோம்ல அதே இடத்துலயே நம்ம திரும்ப கீறிக்கலாம். ஒரு கத்தியை வச்சு நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன் மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. இதுக்கு மேல கூட நீங்க லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல நீங்க எக்ஸ்ட்ரா சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை போட்டு எல்லா பஜ்ஜியுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும்ன்றதுக்காக நான் ஓமப்பொடியும் மேலே சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க. மேலே அப்படியே டொமேட்டோ சாஸ் பரவலா சேர்த்து இதை சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த ஆனியன் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி. நீங்களும் உங்க வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. காரசாரமா சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம கோதுமை மாவுல மைசூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். இது பொதுவா மைதா மாவுல செய்வாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக கோதுமை மாவுல சேர்த்துக்கிறேன். நீங்க மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தயிர்ல தண்ணி சேர்த்து நல்லா மோர் கன்சிஸ்டன்சிக்கு அதை கலந்து 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா அந்த தயிர் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அடிச்சுக்கங்க. கையிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கலர் கொடுக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கங்க. கலர் நல்லா பொன்னிறம் ஆகுறதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அரிசி மாவு நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவும் ரவாவும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உப்பெல்லாம் அந்த மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். உப்பு கோதுமை மாவு அரிசி மாவுலாம் நல்லா கலந்து சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம கெட்டியா இதை கரைச்சுக்கணும். அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா நீர்க்க இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியா போண்டா மாவு பதத்துக்கு போண்டா போடுற மாதிரி இருக்கணும். மாவை திக்கா கரைச்சிங்கன்னா தான் எண்ணெயும் குடிக்காது. இதை நல்லா அடிச்சு ஒரு சைடாவே நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அடிச்சு இதை கலக்கிக்கணும். அந்த ஆப்பசோடா அந்த மாவெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இடைவிடாம. நல்லா இந்த மாதிரி கெட்டியா போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இஞ்சி 1/2 இன்ச்சு அளவு இஞ்சி நான் துருவி சேர்த்திருக்கேன். நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம், இல்ல பொடியா கட் பண்ணியும் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை தட்டி ஒன்னும் பாதியமா தட்டி சேர்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்க பொடியா தேங்காவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இடைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணதான் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயை மிதமான சூட்லயே காய வச்சு ஒவ்வொரு போண்டாவா போட்டுருங்க. இதுல அதிகமா தண்ணி சேர்த்துங்கன்னா நல்லா எண்ணெய் குடிச்சு வந்துடும். அது நல்லா இருக்காது. போண்டாவும் நமக்கு போட வராது. அதனால பார்த்து தண்ணி சேர்த்துக்கங்க. எல்லாம் போண்டாவும் இந்த மாதிரி சேர்த்து பொன்னிறம் ஆகுற வரை வெயிட் பண்ணிக்கங்க. இது நிறைய எண்ணெய் இருக்கணும். போண்டாலாம் நல்லா மூழ்கிற அளவு எண்ணெய் இருந்தாதான் எல்லா இடத்துலயும் பரவலா வெந்து வரும். நல்லா லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா மேலே கரிஞ்சிடும், உள்ள வேகாம இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்தா நம்மளுடைய சுவையான மைசூர் போண்டா, மைசூர் வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது மைசூர்ல ரொம்பவே ஃபேமஸான போண்டா. மைதா மாவுல செய்வாங்க. நீங்க எந்த மாவு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யுங்க. அடுத்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வெங்காய பக்கோடா செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல நான் 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்ல 6 மீடியம் சைஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கங்க.
இதுல நிறைய கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. 15 பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சு தட்டி சேர்த்துக்கங்க. நல்ல பூண்டும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியா கட் பண்றதை விட இந்த மாதிரி நீல வாக்குல பிரியாணி கட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/2 இன்ச் அளவு இஞ்சி துருவி சேர்த்துக்கங்க. இதுல மசாலா சேர்க்கறதுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா வெறுமிளகாத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் போதும். இதுல கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருந்த சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அந்த மாதிரி சேர்த்து இதெல்லாம் மசாலா எல்லாம் வெங்காயத்தோட சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு போதுமானதா இருக்கும். அதுக்கு மேல சேர்த்துறாதீங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணியே சுத்தமா ஊத்தக்கூடாது. வெங்காயத்திலேயே உப்பெல்லாம் சேர்த்து வெங்காயம் பிசறும் போதே நல்லா நீர்த்து போயிருக்கும். வெங்காயத்துல இருந்து அந்த ஈரப்பதமே போதுமானதா இருக்கும். கடலை மாவு வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நாள் முழுக்க நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடலை எண்ணெய் நம்ம பொரிக்கிற எண்ணெயே சூடா பண்ணி சூடா சேர்த்துக்கங்க. இது நல்லா மொறுமொறுன்னு ஒரு நாள் வர மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம எண்ணெய் சேர்த்திருக்கிறதே போதும், தண்ணியே சேர்க்க கூடாது. இப்ப பாருங்க மாவு வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காமலே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்ப நம்ம ஆனியன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெயை மிதமான சூட்லயே காய வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு காய வைக்காதீங்க. எந்த பலகாரமா இருந்தாலும் எண்ணெயை மிதமான சூட்லயே காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் இதை பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா உதிர்த்து போட்டுக்கங்க. மாவை அதிகமா ஒரே பேட்ச்ல சேர்த்துடாதீங்க. எல்லா இடமும் அப்புறம் கரெக்டா வெந்து வராது, வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து பொரிக்கும் போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. லைட்டான இதை உடனே மாவை நம்ம திருப்பி போட்டுறவும் கூடாது. லைட்டா பொன்னிறமாகி வரும்போது நம்ம கரண்டியால வச்சு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் மூழ்கிற அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. அப்பதான் கரெக்டா எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் உங்களுக்கே தெரியும். அது வரை நல்லா வேக விட்டுருங்க. வெங்காயம்லாம் அந்த கலரே மாறாம இருக்கு. இப்பதான் நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைம்ல நம்ம பக்கோடாவை எடுத்துக்கலாம். இப்ப வீட்டிலேயே சுவையான முறுமுறுன்னு ஆனியன் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு ஈஸியா. நீங்களும் இந்த ஆனியன் பக்கோடாவை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பேட்சுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு நாள் வரை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அடுத்து நம்ம அரிசி மாவு வேர்க்கடலையை வச்சு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுல நான் இன்னும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரணுன்றதுக்காக கோதுமை மாவு ரவையெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் உரிச்சு எடுத்துக்கங்க. அதே அளவு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க, உடைச்ச கடலை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட போறோம். இப்ப தேங்காய், அடுத்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலைய இதுல போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப பவுடர் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா வேர்க்கடலை உங்களுக்கு ஒன்றும் பாதியமா இருக்கிறது பிடிக்கும்னா நீங்க ஒன்றும் பாதியமா நீங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணிலாம் சேர்க்க கூடாது. இப்ப இது தனியா இருக்கட்டும். அடுத்து ஒரு சல்லடை எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்துல
1.5 கப் அளவுக்கு அரிசி மாவை சலிச்சு சேர்த்துக்கணும். 1.5 கப் அளவு அரிசி மாவுக்கு 1/4 கப், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு. நீங்க கோதுமை மாவு இல்லாமலும் சேர்க்கலாம், இல்ல அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும், அதனால நீங்க கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையுமே நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காயை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மொறுன்னு இருக்கும், அதுக்காக ரவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரவை கோதுமை மாவு இல்லாமலும் நீங்க இதை செய்யலாம், வெறும் அரிசி மாவுல மட்டும். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விரமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. பெருங்காய பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி கட்டாயமா சேர்த்துக்கங்க, ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். 4 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை எல்லாமே நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா காய வச்ச எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா காய வச்சு இதையும் சேர்த்துக்கங்க. எண்ணெயை காய வச்சு சேர்க்கறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், அதுக்காக எண்ணெயை காய வச்சு சேர்க்கிறோம். நல்லா காய வச்ச எண்ணெயை சேர்த்துக்கங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். தண்ணியை அதிகமா ஊத்தி பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த கோதுமை மாவெல்லாம் நம்ம பைண்டிங் கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைனாலும் நீங்க அரிசி மாவு மட்டும் போதும்னாலும் அதுலயும் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லா மாவும் நல்லா சேர்ந்து வரபடி நல்லா பிசைஞ்சிடுங்க. அடுத்து அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கையில தண்ணியை நினைச்சு அப்படியே அந்த ஈரப்பதத்தோட பிசைங்க. அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும். அதனால 2-3 முறை கையால ஈரத்தை நினைச்சு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு உருட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு சாஃப்டா கிடைக்கும். நம்ம ட்ரையா பிசைஞ்சிட்டா தட்டையும் சரியா வராது, நமக்கு தட்டைய தட்டுறதுக்கும் சரியா வராது. நம்ம ட்ரையா பிசைஞ்சிட்டோம்னா மாவு உருட்டுறதுக்கு வராது. அதனால லைட்டான ஈரப்பதம் இருக்கணும். இப்பதான் நமக்கு உருட்டுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்டான உருண்டைகளா இருக்கும். தட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். இதே மாதிரியே நீங்க எல்லா உருண்டைகளையுமே சின்ன சின்னதா மீடியம் சைஸ்ல உருட்டி எடுத்துக்கங்க. அடுத்து 2 பாலித்தீன் கவர் எடுத்துக்கங்க. ஒண்ணு கீழே வச்சு மாவை நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டையை சேர்த்து இன்னொரு பாலித்தீன் கவர்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மேல உருண்டை மேல அதை வச்சு ஏதாவது நல்லா ஃபிளாட்டான ஒரு டம்ளரு இல்லைன்னா ஒரு சின்ன கப் எடுத்து நல்லா ஓரங்கள்லாம் நல்லா திரண்டு கரெக்டா மெலிசா வர மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டினதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா வெந்து வர்றதுக்காக இதுல கோதுமை மாவுலாம் சேர்த்திருக்கோம், அதனால நல்லா உப்பி வந்துடும். அதனால நல்லா வெந்து வர்றதுக்காக இதுல ஹோல்ஸ் போட்டுக்கங்க. ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கங்க. மிதமான சூட்லயே எண்ணெயை காய வச்சு ஒவ்வொரு தட்டையா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துக்க போறோம். இத நீங்க கைகாலாலேயே கூட தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க தட்டி கூட சேர்த்துக்கங்க. நல்லா மெலிசா தட்டணும், ஓரம்லாம் நல்லா மெலிசா இருக்கணும், அப்பதான் நல்லா நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சுட்டு எடுக்கும் போது முறுமுறுன்னு இருந்தாலும் ஆறினதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க சேர்த்துக்கங்க. சேர்த்து நம்ம முன்னாடி சேர்த்ததெல்லாம் லைட்டா வெந்து வந்துடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து சீக்கிரமா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கங்க. நமக்கு இது 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்து தனியா எடுத்துடணும் உடனே. இதே மாதிரியே நீங்க எல்லா தட்டைகளையுமே ரெடி பண்ணிக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு பொரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தட்டை ரெடி ஆகிறதுக்கு மேக்சிமம் 1 நிமிஷத்துக்கு மேல ஆகும். இதனால 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம அப்புறம் தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா உள்ள வேகாத மாதிரி இருக்கும். இதே மாதிரியே நீங்க எல்லா ஸ்நாக்ஸ் ரெசிபியுமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒவ்வொரு டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஈவினிங் மழை பெய்யும் போது நல்லா சூடா சாப்பிடணுன்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த கிரிஜா சமையல்ல வேற ஒரு ரெசிபில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.